வணக்கம் மக்களே. நம்ம பார்க்க போகிற தமிழ் படத்தோட விமர்சனம் பேர் வந்து ஹனுமான். இந்த வருஷம் வெளியான படம் இது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் பிரசாந்த் வர்மா. இதோட ஸ்டோரி எழுதுனதும் பிரசாந்த் வர்மா தான். தேஜ சஜ்ஜா, அம்பிதா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், வினயரா, வெண்ணிலா கிஷோர் நடித்த படம் இது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வர சூப்பர் ஹீரோ கதை தான். அதில் நம்மளோட ரிலீஜனோட இதை பேஸ் பண்ணி ஹனுமானோட பவர் ஒருத்தருக்கு கிடைச்சா என்னென்னலாம் ஆகுன்றது சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் சொல்கிறபடி பார்த்தா தேஜா சஜ்ஜா நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்பு நார்மலான ஒரு இது தான். அமிர்தா ஐயர் வழக்கமாக ஹீரோயினுக்கு என்ன இதுவோ அதான். அக்காவை வந்து நம்ம சரத்குமாரோட வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருக்காங்க. ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நார்மலாக வர்றது தான். ஸோ ஒரு நார்மலான ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. ஆனால் இதில் வந்து ஒரு வெற்றி படம் மாதிரி இது ஒரு அமையுது. படத்தோட 40 நிமிஷத்தில் தான் படத்தோட டைட்டிலே வருது. ஸோ ஹீரோ வந்து ஒரு பிரச்சனையில் அடிபட்டு போகும்போது அவருக்கு வந்து ஒரு பவர் வந்து அவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த பவரை வச்சு அவர் என்னென்ன பண்ணுறாரு, எப்படி சக்சீட் பண்ணுறாரு, மறுபடியும் அந்த சில போட்டிலாம் நடக்கும், அதில் அவர் எப்படி ஜெயிக்கிறாரு. அவருக்கு ஹீரோன்றதால அவர் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுருப்பார், ஒரு டிகோல் மாதிரி ஒன்று வச்சுருப்பார். அதை வச்சு எப்படிலாம் இது பண்ணுறாரு. ஸோ படம் பார்க்கறதுக்கு ஆக்ஷன் மூவியாக போகுது. நார்மலாக காமெடி, அங்கங்கே காமெடிகள், சில நம்ப முடியாத சீன்லாம் வருது. தெலுங்கு படத்துக்கு உரிய ஒரு நம்ப முடியாத சீன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்க முடியலலாம். இப்போ நம்ம இங்கிலீஷ் படத்தில் மார்வல் படம் அதெல்லாம் மார்வல்ஸில் சீரீஸில் பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. படத்தை வந்து பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். வாட்சபிள் மூவி தான் இது. தேங்க்யூ.